ஷர்மிளா வணக்கம். ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிரி நாட்டு எண்ணெய் கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி கிடையாது, மற்றபடி அனுமதி உண்டு என்று ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து இந்தியாவுக்கு ஈரான் மீதான தாக்குதலால் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட தொடங்கிய தருணத்தில் இந்தியாவுடைய எண்ணெய் கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு கப்பல்களாக இந்தியா வந்தடைகிறது. இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் இருந்த சூழ்நிலையில் இந்திய எண்ணெய் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி வழங்கியிருப்பது என்பது வரவேற்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஹோர்முஸ் ஜலசந்தியை ஷிவாலிக் மற்றும் நந்தாதேவி ஆகிய இந்திய கொடியுடன் கூடிய 2 கப்பல்கள் கடந்து செல்ல ஈரான் தரப்பில் அனுமதி அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்தியா ஈரான் நட்புறவு கொள்கை அடிப்படையிலான இந்த முடிவை தொடர்ந்து 2 கப்பல்களும் பாதுகாப்பாக இந்தியா வந்தடைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல்களில் 92,700 டன் எடை கொண்ட எல்பிஜி எனப்படக்கூடிய திரவ நிலையிலான பெட்ரோலியம் கேஸ் இருக்கின்றது. 2 கப்பல்கள், நேற்று ஒரு கப்பல், அதைத் தொடர்ந்து தற்போது ஒரு கப்பல் என 2 கப்பல்களும் இந்தியா வந்தடைந்திருப்பது என்பது இந்தியாவில் ஏற்படக்கூடிய எரிவாயு தட்டுப்பாட்டை போக்குவதற்கான ஒரு தீர்வாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவை ஏற்கனவே முந்த்ரா மற்றும் கண்ட்லா துறைமுகங்களை வந்தடையும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு 2வது கப்பலாக தொடர்ந்து ஒவ்வொரு கப்பலும் அனுமதி கொடுக்கப்பட்டு இந்தியா வந்தடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக முக்கியமாக இது குஜராத் துறைமுகம் ஜாம்நகர் துறைமுகத்தை குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜாம்நகர் துறைமுகத்தை வந்தடைந்திருக்கிறது. இந்நிலையில் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதே போன்று ஜாம்நகர் துறைமுகத்திற்கு நந்தா தேவி கப்பல் வந்தடைந்திருக்கிறது. இது குஜராத்தில் இருக்கக்கூடிய கண்ட்லா துறைமுகத்திற்கு வந்திருப்பது என்பதும் போர் பதற்றம், எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட சூழல்களால் தட்டுப்பாடு நிலவக்கூடிய நிலையிலும் அத்தியாவசிய தேவையான கேஸ் சிலிண்டருக்கான சரக்கு கப்பல் இந்தியாவில் வந்தடைந்திருப்பது என்பது இந்தியாவில் ஏற்படக்கூடிய இந்த கேஸ் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு ஒரு தீர்வாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்திய கொடியுடன் கூடிய 22 கப்பல்கள் மொத்தம் 611 கப்பல் பணியாளர்களுடன் பெர்சிய வளைகுடாவில் இருக்கின்றது. அந்த கப்பல்கள் உள்ளக்கூடிய அனைத்து இந்திய பணியாளர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக அரசு தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் ஏற்கனவே ஈரானை பொறுத்தவரையில் எதிரி நாட்டு எண்ணெய் கப்பல்களுக்கு மட்டும்தான் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல அனுமதி கிடையாது என்று அதிகாரப்பூர்வமாக ஈரான் தரப்பில் தெரிவித்து விட்டார்கள். அதனொட்டியே தற்போது இந்திய கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு கப்பல்களாக இந்தியா வந்தடைந்திருக்கிறது. இதனால் ஏற்கனவே இந்தியாவில் ஏற்பட்டிருக்கூடிய இந்த எரிவாயு தட்டுப்பாடு உள்ளிட்ட பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சம் இது அனைத்துக்கும் தீர்வாக அமையக்கூடிய வகையில் வரவேற்கக்கூடிய ஒன்றாக இது பார்க்கப்படுகின்றது. ஷர்மிளா.